ஹாய் ஹலோ வணக்கம். விவசாயிகளின் வளமான வாழ்க்கைக்காக இன்னொரு அதிரடி ஏற்பாட்டை மத்திய அரசு செய்திருக்கிறது. அது என்ன தெரியுமா? விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதற்காக அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களையும் சலுகைகளையும் அமல்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக பிஎம் கிசான் எனப்படும் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டமானது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவே துவங்கப்பட்ட திட்டமாகும். இந்த பிரதம மந்திரி கௌரவ நிதி உதவி திட்டத்தில் விவசாயிகளுக்கு பண உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஒரு தவணைக்கு 2000 ரூபாய் வீதம் ஆண்டுக்கு மொத்தம் 6000 ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாகவே டெபாசிட் செய்யப்படுகிறது. அதேபோல விளைபொருட்களை மத்திய அரசு கொள்முதல் செய்து நுகர்வோருக்கு மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பாரத் பிராண்ட் ஆட்டா, பாரத் ரைஸ் போன்றவை மலிவு விலையில் கொண்டு வரப்பட்டுள்ளன. அந்த வகையில் தமிழக அரசும் விவசாயிகளின் நலனில் பெரும் அக்கறை செலுத்தி வருகிறது. வேளாண் துறையில் தொழிலாளர்கள் பற்றாக்குறை போன்றவை ஏற்பட்டு வருவதால் இந்த குறைகளை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசும் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில் விவசாய கருவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த இயந்திரங்களை விவசாயிகள் தங்களுடைய வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் ரிசர்வ் செய்து கொள்ளும் வாடகை என்ற செயலியை முதல்வர் ஸ்டாலின் அறிமுகம் செய்து வைத்துள்ளார். இந்த வரிசையில் விவசாயிகளின் குறைகளை தீர்ப்பதற்காகவே புதிய செயலி ஒன்று கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது மத்திய அரசின் இந்திய உணவுக் கழகம் சார்பில் தமிழக அரசின் நுகர்வோர் வாணிப கழகம் விவசாயிகளிடம் இருந்து நெல் கொள்முதல் செய்கிறது. நெல் அரவை ஆலைகளில் அரிசியாக மாற்றப்பட்டு ரேஷன் கடைகளுக்கு சப்ளை செய்யப்படுகின்றது. நெல்வேலி மாவட்டங்களில் வாணிப கழகம் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை துவங்கி விவசாயிகள் எடுத்து வரும் நெல் எடை போட்டு வாங்கப்படுகிறது. இதற்காகவே மத்திய மாநில அரசுகளின் சார்பில் 100 டன் எடை கொண்ட குவிண்டால் நெல்லுக்கு குறைந்தபட்சம் ஆதரவு விலையும் வழங்கப்பட்டு வருகிறது. நெல் கொள்முதல் தொடர்பாக விவசாயிகளிடமிருந்து புகார் பெற்று விரைந்து தீர்வு காண வேண்டும் என்பதற்காகவே குறைந்திருக்கும் அந்த மொபைல் போன் செயலியை நுகர்வோர் வாணிப கழகம் அறிமுகம் செய்துள்ளது. ஆனாலும் இதில் சில முறைகேடுகள் நடப்பதாக தெரிகிறது. குறிப்பாக எடை குறைந்து வாங்குவது, ஒரு மூட்டைக்கு கமிஷன் வாங்குவது போன்ற முறைகேடுகளில் ஈடுபடுகிறார்கள்.